ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. நீலகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் தாக்குதலால் தொடர் உயிரிழப்புகள் நடைபெறுவதை கண்டித்து கூடலூர் தொகுதி முழுவதும் வணிகர்கள் 24 மணி நேர கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகர். ஞானசேகர், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வன விலங்குகளின் தாக்குதலால் ஈடுபலிகள் ஏற்படும் சம்பவங்கள் மக்களுடைய மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு மாதத்துக்குள் ஓவேலி பகுதியில் மட்டும் காட்டு யானை தாக்கி 2 பேர் உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பல போராட்டங்களை நடத்தினர். வனவிலங்குகள் தொடர் தாக்குதலால் மனித உயிர்கள் பலியாகும் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசு உடனடி தீர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து கட்சியினர் மற்றும் பல்வேறு தன்னார்வலரும் சேர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களில் முன்பு ஓவேலி பகுதியில் தேயிலத்தோட்டத்தில் சூப்பர்வைசராக உள்ள சம்சுதி என்பவரை காட்டு யானை தாக்கியில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் கூடலூர் தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்கள் வனவிலங்குகள் தாக்குதல் நடைபெறாமல் இருக்க அரசு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி கூடலூர் வணிகர் சங்கம் சார்பாக 24 மணி நேர பொது வேலை நிறுத்தம் நடத்தி வருகின்றனர். தற்பொழுது கூடலூர் தொகுதி முழுவதும் உள்ள கூடலூர், பந்தலூர், தேவாலா, சேரம்பாடி, மஸ்ரகுடி என தொகுதிகள் முழுவதும் இன்று ஒரு நாள் 24 மணி நேர கடையெடுப்பு வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வணிகர் சங்க போராட்டத்துக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள், ஜீப் ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள் என அனைத்து தரப்பினர்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அரசு தேவைக்கான ஆம்புலன்ஸ், பால் மருந்தகங்கள் செயல்படும் என வணிகர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.